இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 1995ஆம் ஆண்டு எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்துல வெளியான தேவா அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவங்க நடிகை சுவாதி. விஜய் ஹீரோவா நடிச்சிருந்த இந்த படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் தன்னோட 2வது தமிழ் படமா அஜித்தோட வான்மதி படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படமும் அவங்களுக்கு வெற்றியா அமைஞ்சிருந்தது. தொடர்ந்து விஜயோட வசந்த வாசல், செல்வா ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. தமிழ் மட்டும் இல்லாம கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள்லயும் பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்க நடிகை சுவாதி வானத்தை போல படத்துல கன்னட ரீமேக்ல கௌசல்யா நடிச்ச கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. கடைசியா 2009ஆம் ஆண்டு அமீர் நடிப்புல வெளியான யோகி அப்படின்ற படத்துல நடிச்சிருந்த சுவாதி அதுக்கப்புறம் சினிமாவில நடிக்காத நிலையில தற்பொழுது ஜீ தமிழோட பாரிஜாதம் அப்படின்ற சீரியல் மூலமா சின்ன திரையில களமிறங்கி இருக்காங்க. ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு அவங்க கொடுத்திருக்க பேட்டியில தன்னோட முதல் படமான தேவா அதுல விஜயோட நடிச்சது குறித்து அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க. அதுல தேவா படத்துல நடிக்க என்ன ஆடிஷனுக்கு கூப்பிட்டிருந்தாங்க. ஆனா நடிப்புல ஆர்வம் இல்ல அப்படின்னு என் அம்மா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் போன் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். அப்போ எஸ்.ஏ.சி. சார் வீட்டில தான் போட்டோ ஷூட் நடந்திருந்தது. அங்கதான் விஜய பார்த்தேன். அப்போ அவரு அப்கமிங் நடிகர் தான். போட்டோ ஷூட் முடிஞ்ச உடனே ஒரு நாள் காத்திருக்க சொல்லி எஸ்.ஏ.சி. சொன்னாரு. அதே கேரக்டருக்கு இப்போ முன்னணி நடிகையா இருந்த ஒருத்தவங்களையும் கேட்டிருந்தாங்க. ஆனா கடைசியில என்னையே தேர்வு செஞ்சு கன்னியாகுமரியில ஷூட்டிங் தொடங்கினாங்க. 45 நாட்கள் அங்க ஷூட்டிங் நடந்திருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்ல எஸ்.ஏ.சி. சார் என்ன அடிச்சாரு. ஆனா அது சீன் சரியா வரணும் அப்படின்றதுக்காக தான் சிவகுமார் சார் என்ன அடிக்கணும். அவரு நடிப்புக்காக அடிச்சதுனால என்னால அழ முடியல. இந்த காட்சி 3-4 டேக் போய்கிட்டே இருந்தது. அப்போ அங்கிருந்து வந்த எஸ்.ஏ.சி. சார் டப்புன்னு அரைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் கண்ணீர் வந்த உடனே படமாக்குனாங்க. மறுநாள் என்ன வந்து சமாதானப்படுத்தினாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா யாரையும் பார்க்க மாட்டாங்க. விஜய் கூட பல முறை திட்டு வாங்கியிருக்காரு. அஜித்தோட படம் பண்ண ரெடியான பொழுது ஒரு ரிப்போர்ட்டர் அவங்களுக்கு வெற்றி படம் இல்ல, நடிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயம் என்னோட முதல் படம் தேவா ஹீரோவோட பெயர், ஆனா இந்த படம் வான்மதி ஹீரோயினோட பெயரா வருது. அதனால எனக்கு கதையும் பிடிச்சிருந்தது, நடிப்புக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.